கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் அப்படியே உட்காரும்போது இந்த பாடலை கேட்ட உடனே என்னை ரொம்ப தொட்டது. ஆமே, என்ன தொட்டுச்சுன்னா உங்களையும் தொடணும்ல, அதுக்காக தான் அந்த பாட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. கைதட்டி பாடுறீங்களா? எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. நீங்க சொல்றீங்களா? எல்லாமே தந்தது. என் வாழ்விலே என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. எல்லாமே நீர் தந்தது. நல்ல சத்தமா பாடுங்களேன். ஆமென். எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் வாழ்விலே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம், உமை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உள்ளதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது, உம் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்வில் என் இயேசுவே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது. அத சொல்றீங்களா? எல்லாம் அவர் தந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தது, உம் ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது, உம் ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது.
இயேசுவே தந்தது எல்லாமே எல்லாமே நீர் தந்தது தகப்பனே ராஜா எல்லாமே நீர் தந்தது தந்தது ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சூழ்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே சொல்றீங்களா கிருபையே 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 தேவ கிருபையே தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை நான் திகைத்து நின்ற போது என்னை தேடி வந்த கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே இயேசுப்பா உம்முடைய கிருபைகளுக்காக கிருபையே தேவ கிருபையே தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை கிருபையே இயேசுப்பா தேவ கிருபை நல்ல கைத்தட்டி சொல்லுங்களேன் ஆமென் தகப்பனே கிருபையே எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது எல்லாமே நீர் தந்தது ஆமென் கிருபையினாலே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் சொல்லுங்களேன் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே சொல்றீங்களா ஆராதிப்பேன் நான் ஆமென் ஆமென் ஆராதிப்பேன் நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே கருவிலே
தட்டி சொல்லுங்க, ஆராதிப்பேன் நான். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம், நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நீர் நல்லவர். ஆமென். நீர் எங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காக, நீர் உம்முடைய கிருபைகளுக்காகப்பா ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மையே உயர்த்துவோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும், தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 263 பக்கம். எபேசியர் 1 அதிகாரம் 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 264, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாய் நம்ம வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கைகளை வெட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப அல்லேலூயா சொன்னாலும் கையை உயர்த்தி தான் சொல்லணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப கருகலான ஒரு வசனம், நிறைய தியானிக்க வேண்டிய பகுதிகள் நிறைந்த ஒரு வசனம். ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், ஆகாய் 2 அதிகாரம் 7 வசனத்துல நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தை என்ன செய்வாராம்? மகிமையினால நிறைய பண்ணுவார். ஆமென். சரி, ஒருத்தர் ஒரு மகிமையினால அப்படியே நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தார்னா, அந்த நிறைஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? அதுக்கு பேரு பாருங்க, இந்த இடத்துல நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், மகிமையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஒரு ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே நிறைக்க, தம்முடைய மகிமையினாலே நிரப்பப்படும் பொழுது அந்த வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். நாம் வாசித்த வேத பகுதியில் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறக்குறைய எத்தனை நிருபங்கள் அவர் எழுதியிருக்காரு? சரி, 14. சரி, அந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான நிருபம் எபேசியருக்கு எழுதின நிருபம். நிருபங்களின் ராணி என்று இதுக்கு பேரு, இதுக்கு ஒரு டைட்டில். ஆமென். குயின். அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பேர். ஏன்னா இந்த அதிகாரத்துல ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய மேன்மைகளை சுருக்கி 6 அதிகாரத்துல வச்சிருக்காரு. கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லணும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எழும்பினதுனால தான் இப்படிப்பட்ட புத்தகம் கிடைச்சிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுல அவர் சொல்லுகிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார். அபிஷேகத்தை பற்றி பேசிட்டு சொல்றாரு, அதுக்கப்புறம் மகிமையை பற்றி பேசுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் மகிமையின் பிதாவானவர். 17ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அப்படின்னு சொல்றார். ஆமென். இந்த மகிமையின் பிதாவுமானவர் என்ன செய்றாரு? நமக்கு ஒரு அபிஷேகத்தை தரணும், நமக்கு ஒரு ஆவியை தரணும். என்ன அப்படி ஆவின்னா, அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தரணும். எல்லாரும் சொல்லுங்க, அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஞானத்தை தரணும். அதுக்கப்புறம் தெளிவையும் தரணுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, கன்ஃபியூஸே இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென். ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் பர்பஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் என்னை எதுக்கு ரட்சித்தார்? ஏன் என்ன அபிஷேகித்தார்? ஏன் சபையை உருவாக்கினார்? இந்த கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது? நம்ம எங்க போய், நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன? நம்ம எங்க போய் சேர வேண்டியவர்கள்? இந்த எல்லா காரியத்தையும் குறித்த ஒரு தெளிவு நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் அந்த மகிமையின் பிதா தம்முடைய மகிமையினால அவர் என்ன செய்கிறாரா? சபையை தம்முடைய அபிஷேகத்தால நிரப்புகிறார். நிரப்பி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஞானமும் அதை அறிந்து கொள்ளுகிற தெளிவும் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சில காரியங்களை சொல்றாரு. அவர் நம்மளை அழைச்சதுனால தாம், தேவன், தாம்ங்கிற இடத்துல தேவன் போட்டுக்கிடலாம். தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை நல்லா பாருங்க. இதுல 3 காரியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பெரிய வசனம் கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். நான் இப்ப மகிமையின் பிதான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு அபிஷேகத்தை தருகிறார்னு 2 வார்த்தையில சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை சுருக்கி ஒரு 3 வார்த்தையா சொல்றேன் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, இன்னதென்றும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னதென்றும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல நம்பிக்கை இன்னதென்றும். எதை அறியணும் நீங்க? உங்களுக்கு என்ன நம்பிக்கை? எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கல்ல, இப்போ உங்களை என்னையும் தேவன் அழைச்சிருக்காரு. ஆமென். அழைச்சதுனால தான் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம், நல்லா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் தேவ தூதர்கள் கூட இப்படி பாடினாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம அப்படி பாடுறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு பிறந்த பொழுது அந்த உன்னதத்தில் இருந்த தேவ தூதர்கள் இறங்கி வந்து இங்க துதிச்சாங்களாம். ஆனா தூதர்கள் இப்ப என்ன நினைப்பாங்க? சீக்கிரம் இந்த கூட்டத்தை மேல கூட்டு வந்துருவோம், இங்க ரொம்ப நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நம்மளை பத்தி ஒரு அப்ரிஷியேட் பண்ணினாலும் ஒரு கையை தட்டலாம், ஏதாவது ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ ஆராதனை இப்படி எல்லாம். இப்ப ஆராதனை ஏன் நடக்குது? ஏன் ஜெபம் நடக்குது? இதனால நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னதுப்பா? உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். எல்லாம் சொல்லுங்க, உங்க நம்பிக்கை என்னதுமா? உங்க நம்பிக்கை என்ன? நீங்க எங்க போய் ரீச் ஆக போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, எங்க போய் ரீச் ஆக போறீங்க? இந்த நம்பிக்கை இன்னதென்றும். அப்போ ஆண்டவர் மகிமையின் பிதா அபிஷேகத்தை தந்து உங்க நம்பிக்கை இன்னதென்றும் அதை பற்றி கிளியர் பண்ண விரும்புறாரு. அதான் தெளிவை அளிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னதென்றும் சொன்ன நம்பிக்கை இன்னதென்றும். மூன்றாவது மகிமையின், இரண்டாவது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இரண்டாவது என்னது ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், அவருடைய மகா மேன்மை, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். 3 இன்னதென்றும். என்னதெல்லாம்? நம்பிக்கை இன்னதென்றும், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். நீங்க எல்லாரும் அறியணுமா? நம்ம எல்லாம் அறியணுமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீங்களும் அறியணுமா, நானும் அறியணுமா? இன்னதுன்னு தெரியணும் உனக்கு.
இன்னதுன்னு உனக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார், எல்லாரும் மகிமையின் பிதா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, அதனால உங்களை அபிஷேகித்திருக்கிறாரு. இந்த அபிஷேகம் உங்களுக்கு ஏன் கொடுத்தாரு தெரியுமா? உங்களுக்கு என்னது இருக்குங்கிறத நீங்க முதல்ல அறியணும். உங்க நம்பிக்கை என்னதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். இதை காட்டுறதுக்கு அவர் தம்முடைய மகா மேன்மையான மகத்துவத்தை அவர் என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியறதுக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். என்ன வேணும்? இதுக்கு தெரியறதுக்கு என்ன வேணும்? பிரகாசம் உள்ள. ஆமென், தோத்துறோம். இப்ப நான் கண்ணாடியை கலத்திட்டேன். கண்ணாடியை கலத்துற உடனே எல்லாமே ஒரு மாதிரி அலசலா தெரியுது, சரியா தெரியல. அல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்க எங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பாக்குறீங்களா, வேற யாரும் ஏன்னா தெரியும், ஆள் இருக்கிறது தெரியுது, பட் என்ன தெரியல, நீங்க எங்க பாக்குறீங்க நீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கண்ணாடியை போட்ட உடனே உங்க அசைவு ஒண்ணு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த கண்ணாடியை போட்ட உடனே ஒரு பிரகாசம் எனக்கு வந்துருச்சு பாருங்க. இது இந்த கண்ணுக்கு. ஆனா இங்க சொல்றாரு மனக்கண்கள். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு எது பிரகாசமா மாறணும்? மனக்கண்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு சபைக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியங்களை சொல்றாரு. ஆமென். சொல்றேன், அப்பா நிறைய ரகசியம் இருக்கு, நிறைய ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல ஒரு ரகசியத்தை எங்க சொல்லாரு, நான் இது எல்லாம் உங்களுக்கு தரணும்னு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு பாஸ்டர் எதுக்கு ஜெபிக்கணும்? ஒரு சபைக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? தேவன் சபைக்கு என்ன வச்சிருக்கிறாரு, விசுவாசிகளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, என்ன கிருபை, என்ன அபிஷேகம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் என்ன, அவங்களுக்கு வைத்திருக்கிற மகிமை என்ன, இவங்க எதை பெற்றுக்கொள்ளணும், எதை விடணும், எதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறத இதை கரெக்டா என்ன செய்யணும்? போதிக்கணும். அதுக்குத்தான் ஜெபம் பண்ணணும். அதுக்குத்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஏன் அப்படி பாஸ்டர்? அப்ப எங்களுக்கு நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்க நல்லா இருக்கத்தான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா, ஆமென். அதை விட முக்கியம், நீங்க இதெல்லாம் இன்னதென்று நீங்க அறிய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இன்னதென்று அறிய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் இப்ப நம்ம ரொம்ப சுருங்கிட்டோம் பாருங்க. ஐஸ்வர்யம்னு சொன்ன உடனே நம்ம எதை நினைக்கிறோம்? பணம் தாங்க. நான் ஐஸ்வர்யவனானேன், திரவிய சம்பன்னனானேன் அப்படின்லாம் பைபிள்ல எழுதியிருக்கு, சரியா? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்கிட்ட பணம், நான் நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டா, நான் சர்ச்சுக்கு போனேன்ப்பா, நல்ல பெரிய ஆள் ஆயிட்டேன், கர்த்தர் நான் நிறைய பணம் கொடுத்தாரு, எனக்கு நிறைய பெரிய வேலை கொடுத்தாரு, நான் இப்போ நல்ல வெல் செட்டில்டு, பார்த்தீங்க சூப்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது சாட்சியா இருக்குமா? ஆனா பைபிள் அதை மட்டும் ஐஸ்வர்யம்னு சொல்லலை. இந்த பக்கத்தில் கைப்பற்றி சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லா பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். நான் ஏன் இவ்வளவு இழுத்தம் பார்த்தீங்களா? ஐஸ்வர்யங்களில் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஒன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். ஏன்னா நான் சொன்னதை சொல்ல மாட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும். அது ஏன் எல்லா ஐஸ்வர்யம்னு சொல்றாரு? அப்ப நிறைய ஐஸ்வர்யம் இருக்கா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தர விரும்புறேன். நல்ல வார்த்தை, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லா ஐஸ்வர்யத்தையும் தரணும். அல்லேலூயா. பாத்தீங்களா? என்ன நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டா பெரிய ஆளா ஆயிட்டோம்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். சக்சஸ் தான், ஐ எம் a successful man. யார் சொன்னா? இங்க எல்லா ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. இப்ப இன்னும் சில ஐஸ்வர்யத்தை வச்சிருக்காரு, அதை பெற்றுக்கொண்டோமான்னு பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஒரு ஐஸ்வர்யத்துல ஒரு முக்கியமான ஐஸ்வர்யத்தை சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் கொஞ்சம் டைட்டா இருக்கும். நம்ம போறது எல்லாமே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு.
ஆமென். ஒரு ஐஸ் இந்த வசனத்தை பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நிதானமா அப்படியே பாருங்க. நல்ல முதல்ல இருதயங்கள் தேற்றப்படணுமா. ரெண்டாவது, அவர்கள் அன்பினால இணைக்கப்படணும். யாரு? சபை. போராட்டத்துல உள்ள சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த போராட்டத்துல இருக்கிறவங்கள முதல்ல என்ன செய்யணுமா, அவங்க இருதயங்களை தேற்றணும். ரெண்டாவது, அன்பினால இணைக்கணும். இணைச்சிட்டு இவங்க இதெல்லாம் நடந்த பிறகுதான் ஒன்று நடக்கும். என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை, எல்லாரும் சொல்லுங்க. நான் சொன்ன ரகசியம்னு சொன்ன பார்த்தீங்களா, பவுல் தான் நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்தி வச்சிருக்கார். அல்லேலூயா. பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற, எல்லாரும் சொல்லுங்க, அறிந்து கொள்ளுகிற, எல்லாரும் சொல்லுங்க, உணர்வு. எல்லாரும் சொல்லுங்க, உணர்வு. நல்லா கவனிங்க. சில விஷயத்துல நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பட் உணர முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம விசிபிள், நம்ம எல்லாம் பார்க்குற சில விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அதனால இதெல்லாம் இருக்குன்னு நம்ம உணர்றோம். ஆனா பார்க்காத சில விஷயத்தை நம்ம உணர வேண்டும். அது என்னது அப்படின்னா, அந்த பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குதான். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு வரணுமா. ஆமென் சொல்லுங்க. எங்க எத்தனை பேர் கிறிஸ்துவ அறிகிற அறிவில், தேவனை குறித்து அறிகிற அறிவில், பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இன்னும் கடந்து வர்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் ஏன் அபிஷேகத்தை கொடுத்தாரு தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் என்பது ஒரு உணர்வு. எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணவனுக்கு என்ன செய்யும்? உணர்வு இருக்கும். இந்த உணர்வு அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும்? இன்னும் நான் தேவனை நெருங்கணும், இன்னும் நான் தேவனை அறிந்து கொள்ளணும், என் மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு, அந்த உணர்வு எனக்குள்ள என்ன செய்யணும்? சபைக்கு ஏன் வர்றீங்க? ஏன்? வேற ஒண்ணும் இல்லையா? கல்லுகள் வச்சிருக்கீங்களா? இல்ல, பக்கத்துல கேளுங்கள, நீங்க எதுக்கு சபைக்கு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. இப்ப சபைக்குள்ள வந்தவொடனே என்ன நடக்கணும்னா, இந்த உணர்வு வரணும். நான் இன்னைக்கு வந்தா என் தேவனை பத்தி இன்னும் அறியணும், என் இயேசுவை பத்தி இன்னும் அறியணும், அவர் இந்த சபையில எனக்கு என்ன வச்சிருக்காருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு போகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சபைக்கு வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இதை நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம், அப்ப சொல்லுங்க, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். இதை சொன்னோம்னா நான் இப்படியே போயிடுவேன், அதனால நான் வேற மாதிரி கட் பண்ணி கொண்டு போக விரும்புறேன். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், நல்ல கவனிக்க, போட்டிருக்கு அளவற்ற ஐஸ்வர்யம், கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அளவற்ற ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறார். வா வா வா. ஆமென். நீங்க இருக்கிறது பூரா ஐஸ்வர்யவான்கள் தான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஐஸ்வர்யவான்கள். எவ்வளவு சிரிப்பை பாருங்க. ஆமென். பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா ஐஸ்வர்யவான்களாம். இது வேற ஐஸ்வர்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அளவற்ற ஐஸ்வர்யம். ஆமென். அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை, இந்த பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அளவற்ற ஐஸ்வர்யம். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப நான் பார்த்து நம்ம வாசிச்சோங்க எபேசியர்ல, மகிமையின் ஐஸ்வர்யம். நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, சரியா? நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம போறோம். அல்லேலூயா. நமக்கு டாபிக் அதுதான். ஆனா எல்லா ஐஸ்வர்யத்தையும் நம்ம பெறணும். நாட் ஓன்லி மணி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பணத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டதுனால நான் பணக்கார ஐஸ்வர்யவான் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, என்ன இன்னும் நிறைய பெற வேண்டிய ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு. என்கிட்ட பணமே இல்லை, அதனால நான் ஒண்ணுமில்லாதவன் நினைக்கப்படாது. கிருபையில ஐஸ்வர்யம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வாசிங்க, நான் ஒரு சில வசனங்களை சொல்றேன். எபேசியர்
1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாரும் எழுதிக்கோங்க. எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யம் எதுல தெரியுமா? கிருபையில் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கீங்களே, இன்னைக்கு டேட் என்னமா? 19. இன்னைக்கு ஜனவரி 2025 19ஆம் தேதியில நீங்க எல்லாரும் வர்றீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு கிருபையை தர்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிருபையை கொண்டு போய் நீங்க டெபாசிட் பண்ணி வச்சிடக்கூடாது. நம்ம கையில பணம் வந்தா நேரா போய் என்ன பண்ணிடுவோம்? டெபாசிட் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தர் நீங்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு கிருபை தருகிறார். இல்லை, நீங்கள் சர்ச்சுக்கு எப்பெல்லாம் வர்றீங்களோ அப்பெல்லாம் கிருபை தர்றாரு. போன வாரம் 6 நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் சொல்கிறேன், அளவற்ற கிருபை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆமேன். செவ்வாய்க்கிழமை ஒரு கிருபை, புதன்கிழமை ஒரு கிருபை, வியாழக்கிழமை ஒரு கிருபை, வெள்ளிக்கிழமை ஒரு கிருபை. ஒரு பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை கூடிக்கிட்டே இருக்கு, கிருபை கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ கிருபையில் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் நிறைய விஷயத்தை என்னால் முடியாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லவே கூடாது. ஏன்? ஆண்டவர் அதுல ஜெயிக்கிறதுக்கு கிருபை தர வல்லவரா இருக்கிறார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யவான். ஆமென் சொல்லுங்க. என்னால பாட்டு பாட முடியும், கிருபை. என்னால ஆராதனை நடத்த முடியும், கிருபை. என்னால ஜெபத்துல நடத்த முடியும், கிருபை. என்னால அபிஷேகத்துல நடத்த முடியும், கிருபை. என்னால பிரசங்கம் பண்ண முடியும், கிருபை. என்னால சுவிசேஷம் அறிவிக்க முடியும், கிருபை. என்னால சிலருக்கு சில சிறு பிள்ளைகள் ஊழியங்களை செய்ய முடியும், கிருபை. தேவன் எதுக்கும் கிருபை இல்லைன்னு சொல்லுவாரா? நான் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு பாட்டு வராது. பக்கத்துல இல்லைன்னே சொல்லப்படாது. எல்லாத்தையும் இப்ப ஐஸ்வர்யமானா நீங்க மாறிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையில் ஐஸ்வர்யமானா மாறிடணும். சிலரை சாட்சி சொல்லிட்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன சாட்சி சொல்லிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம். சிலரை ஜெபம் பண்ண சொல்லியிருந்தா அந்த நேரத்தில் பார்த்து அங்கே திரும்பிக்கிடுவாங்க, வேற யாருக்கோ சொல்றாங்க. ஏன் என்ன ஜெபம் பண்ண சொல்லிடாதீங்க. இப்போ கர்த்தர் சொன்னார், கிருபையில் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? இம்மா உங்கள்கிட்ட இந்த கிருபை இருக்கா? அல்லேலூயா. எனக்காக ஒரு தோத்திரம் பண்றீங்களா எல்லாரும்? கிருபை. வாங்க, எதுனாலும் செய்வோம். சாட்சி சொல்லணுமா வாங்க, பாட்டு பாடணுமா வாங்க, ஜெபிக்கணுமா வாங்க, அபிஷேகம் வாங்க, பிரசங்கமா வாங்க, யார்ட்டையும் சண்டை போடணுமா? ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம், வெளியே மாம்சத்துல கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா கிருபை. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கிருபையில எத்தனை பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க? நான் சொன்ன நம்ம சபை நல்லா ஆராதிக்கிற சபை, கிருபை. ஆமென். நம்ம கிருபையில் என்ன இருக்கு? இப்போ பாட்டை தொடங்கிட்டா போதும், நீங்களே பாடி, நீங்களே ஆராதனை நடத்தி, நீங்களே ஜெபம் பண்ணி, ஆராதனையை நீங்களே முடிச்சு, ஏன்னா ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி வரைக்கும் வந்துருவியே இப்போ. கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப எல்லாரும் இப்ப கிருபையில ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. எதுவுமே என்னால முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க எதை வாஞ்சித்து தேவ சமூகத்துல கேட்கிறீங்களோ அதுல நம்முடைய ஐஸ்வர்யவான், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்கு அந்த கிருபையை தர வல்லவரா இருக்கிறார். நம்பர் 1 கிருபையில் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்பர் 2 யாக்கோபு 2:5. ஜாக்கப் 2:5. சாரி, ஜேம்ஸ் 2:5. வாசிங்க வாசிங்க. யாக்கோபு 2:5. கேளுங்கள், இவ்வுலகத்தின் தரித்திரரை நல்ல பாருங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். எதுல ஐஸ்வர்யம்? நிறைய பேர் விசுவாசத்துல தான் ரொம்ப ஏழையா இருக்காங்க. ஆமென். ஆண்டவர் சிலருக்கு அற்புதம் செய்யும் போது ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட கேட்டாரு, கவனிக்கிறீங்களா? கேட்டாரு. என்ன கேட்டார் தெரியுமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? சிலரை பார்த்து கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? ஏன் இதை கேட்காரு? நீ முதல்ல என்னால முடியும்னு நீ நம்புறியா? நீ என்ன விசுவாசிக்கிறியா? அப்ப எத்தனை பேர் இங்க விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. என் மரண வியாதியை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். என் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் அல்லவா? விசுவாசத்துல நீங்க எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் தேவன் சின்ன காரியத்துக்கு மட்டும் இல்ல, பெரிய காரியத்து வரைக்கும் எந்த காரியம்னாலும் அவர் எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் யார்? அப்படி தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா மாற்ற விரும்புகிறார்.
ஆமென். அப்போ நம்மெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். என்னன்னாலும் கர்த்தருடைய வசனத்தை நம்பி இறங்கணும். விசுவாசம் இருக்கா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? சிலருக்கு சில வசனங்களுக்கு கீழ்ப்படிய லேட் ஆகுது. ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் பெற வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெற வேண்டியிருக்கு. அல்லேலூயா. அப்ப நீ எல்லாம் சொல்லி, விசுவாசத்துல நான் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லிட்டா அது என்ன செய்யணும்? ஆமென். ஆமென். யோர்தான் கரபுரண்டு ஓடுது. யோர்தான் கரபுரண்டு ஓடுனாலும் ஆண்டவர் சொல்லாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை போய் நீ அந்த யோர்தான்ல போய் உள்ளங்கால காலை என்ன செய்ய வைக்க சொல்லு. அல்லேலூயா. யாராவது போவானா? ஏன்னா அங்க இருக்கிற அந்த யோர்தான்ல காலையே வைக்க முடியாது. ஏன்னா காலை வச்சாலே என்ன செஞ்சிடும்? ஆமா, யோர்தான் அது எப்படி தெரியுமா ஓடுதான்? இப்படி இருந்து மேல இருந்து நம்ம பாபநாசத்துல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அந்த அருவி உருவாகி வருது பாருங்க. அருவி உருவாகி இப்ப குற்றாலத்துல குளிக்க தடை தெரியுமா? இதுல பாத்திருக்கீங்களா? ஆமா, நேத்துல இருந்து தடை. ஏன்? தண்ணி அளவற்ற தண்ணி வருது, தலையை கொண்டு உள்ள வச்சா தலையை பிடிங்கிரும். சரியா? அந்த அளவுக்கு யோர்தான் குற்றாலத்துல அருவியில 5 ஃபால்ஸ்ல மெயின் ஃபால்ஸ்ல இந்த மாதிரி விழுது. அதுலயே நம்ம குளிக்க மாட்டாங்கிறோம். யோர்தானும் அறுப்பு காலத்துல கரபுரண்டு ஓடும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஓடும்? கரபுரண்டு ஓடும். ஆமா, லேசா எதையாவது ஒண்ணு போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்படி அடிச்சுட்டு போயிடும். அவ்வளவு பெரிய வெள்ளம் ஓடக்கூடிய யோர்தான்ல போய் ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை வை. எத்தனை பேர் வைப்பிய? அதுவும் சும்மா போகக்கூடாது, பெட்டியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போகணும். நார்மலா நடந்து போய் வைக்க சொன்னாலும் பரவாயில்ல, பெட்டியை தூக்கி வேற தோல்ல வச்சுக்கிட்டு இந்த ஆசாரியர்கள்லாம் போய் உள் காலை என்ன செய்யணுமா? வைக்கணுமா? அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல போறாங்க பாருங்க. ஆச்சரியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போய் அப்படி காலை வச்ச உடனே யோர்தான் அப்படியே ரிட்டர்ன் திரும்பி போச்சான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா? எல்லாம் அப்படி திரும்பி போச்சான். அல்லேலூயா. ஆமென். பின்னிட்டு திரும்பி வந்தது 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 அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே பேக் ஆகி அப்படியே தூண் மாதிரி நினைச்சான். நீங்க வந்திருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு அணையை போட்டு சேர்த்து வச்சா என்ன செய்யும்? அப்படியே படிப்படியா படிப்படியா உயரும். அப்படிதானே? அதான் மாதிரி யோர்தான் என்ன செஞ்சுதான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க காலை தூக்கி உள்ள வையுங்க, கர்த்தர் பின்னிட்டு திரும்ப செய்வார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, என்ன பிரச்சனை வரட்டும், வெள்ளம் கரபுரண்டு வரட்டும், பிரச்சனை தலை மேல வரட்டும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. நீ காலை தூக்கி வைத்தாய் ஆனா, நீ ஆசரிப்புக்கு கூடாரத்தை அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பாய் ஆனா, நீ உள்ளங்கால வைக்கிற போது உனக்கு விரோதமாய் இருந்த அந்த யோர்தானின் வெள்ளங்கள் எல்லாம் கர்த்தர் பின்னிட்டு திரும்ப செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க எல்லாரும் எதுவுமே என்ன கர்த்தரால் இது நடக்குமா அப்படின்னு நினைக்க கூடாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வெறும் வார்த்தையினால சொல்லக்கூடாது. தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல நீங்களும் நானும் கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். ஆமென். மூன்றாவது, எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மூன்றாவது ஐஸ்வர்யம் என்ன? இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இறங்குகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருங்க ஏன் இப்ப உங்களுக்கு எனக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணுமா? இரக்கத்தில். ஆனா பாருங்க, ஆனா நம்ம கிறிஸ்தவங்க சில நேரத்துல ஈவு இரக்கம் இல்லாம இருப்போம். அல்லேலூயா. 10 ரூபாய பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன செய்யாது? மனசுல வராது. கஷ்டப்படுறத கண்ணால பார்ப்போம். அல்லேலூயா. நமக்கு எல்லா விஷயமும் புரியும். ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை, ஒரு தனி மனிதனுடைய சூழ்நிலை, எல்லா காரியமும் நமக்கு புரியும். புரியாம இல்லை. ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் என்னால் ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் என்னை பற்றி யோசிப்பேன். நான் இதை கொடுத்துட்டா என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு மனசு வரல. பார்த்தீங்களா? இதுக்கு பேரு கடின இருதயம்னு பேரு. கண்ணால ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன வரணும்? அல்லேலூயா.
நீங்க இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் இரக்கத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சிறக்கடவும். ஆமென். இரக்கத்தை பெறணும் கர்த்தர் சொல்றார். அப்போ நம்ம நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? இரக்கத்தில். ஆமென். உங்களுக்கு எனக்கு இரக்கம் இருக்கா? இரக்கம் இருக்கா? அல்லேலூயா. ஆமென். நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். நீதிமான் இரக்கம் வந்து அவன் என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன் கர்த்தர் வந்து சில நேரங்களில் சோதனை, சில நேரங்களில் சோதிப்பார். நீங்க உங்களை பாக்கெட்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு சும்மா சிம்பிளா சொல்றேன், ஒரு 500 ரூபாய் அவங்க கையில எப்பவும் பாக்கெட்ல தந்து வச்சிருப்பார். ஆமென். பாக்கெட்ல 500 ரூபாய் தந்து வச்சிருப்பார். பாக்கெட்ல இருக்கும். அந்த நேரத்தில் சில கஷ்டப்படுறவங்களை உங்க முன்னால கொண்டு வந்து விடுவார். நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்ப்பார். இது சோதனை. அவன் வந்து உங்ககிட்ட தன் கஷ்டத்தை நிமித்தம் நிற்பான். அவனை பார்த்தாலே தெரியும் இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு தோணும். அப்படிலாம் எனக்கு தோணும்னு சொல்றவங்க ஒரு கை வைத்துக்க பார்க்கலாம். தோணுது இல்லை, தோணாதான் அப்புறம் இருதயம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்கெல்லாம் இருதயம் இல்லாதவனு. அதான் ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாராம். ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் எனக்கு முடியல பாஸ்டர், எனக்கு இருதயம்லாம் வலிக்கு பாஸ்டர், நெஞ்செல்லாம் வலிக்கு பாஸ்டர். அது உனக்கு வர வாய்ப்பு இல்லையம்மா, அது உனக்கு வர வாய்ப்பு இல்லையே. ஏன் வர வாய்ப்பு இல்லை? உனக்கு தான் இருதயமே இல்லையம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு இரக்கம் இல்லாத ஒரு நபர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 500 ரூபாய் இருக்குது, நமக்கு பார்த்தாலே தெரியுது இவங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்காக இருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்போ என்ன செய்யலாம், நம்மகிட்ட இருக்கிறது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு ஒரு உணர்வு வரும். இன்னொரு பக்கத்தில் வேண்டாம், 500 போகும்போது இன்னைக்கு இப்போ 500 மட்டும் தான் இருக்குது, போகவில்லை, நமக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்தாலும் காணாது. அதனால அது மட்டும் இல்லை, ஒரு பாசுமதி ரைஸ் வேறு வாங்க வேண்டியிருக்கு. அதனால இப்படிலாம் காத்து கணக்கு போட்டுட்டு பிள்ளை வேற சாக்லேட் கேட்பா, பால் பாக்கெட் வேற வாங்கணும். அதனால நமக்கு 500 ரூபா சரியா போயிடும். அதனால திரும்பு, கண் எங்க பார்த்து திரும்பு. இப்ப நமக்கு எது ஜெயிச்சிருச்சு? நம்முடைய மாம்சம், நம்ம சுயம் ஜெயிச்சிட்டு. மாம்சம்ங்கிறத விட அது இன்னும் டீப்பா போய் நம்முடைய சுயநலம் ஜெயிச்சிருச்சு. இப்போ நம்ம எத்தனை பேர் கிறிஸ்தவம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு யோசிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் பாருங்க, அவர் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க சொல்ற, ஆண்டவரே நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். பார்த்தா இறங்கிடணுங்க, கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க அப்படி இரக்கத்துல நீங்க இறங்க கொடுத்து பாருங்க, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி தரித்திரர் ஆவாரும் உண்டு. வசனம் நல்லா இருக்கா? பிசினித்தனம்னு பைபிள்லே போட்டிருக்கு. நமக்கு அதெல்லாம் சொன்ன உடனே கோவம் வந்துடும் தெரியுமா? வீட்டுல எல்லாம் பிசினித்தனம் பண்ணாதன்னு சொன்னாலும் சுருன்னு யாரை பத்தி இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், கஞ்சத்தனம் பண்ணாத அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆனா அந்த வார்த்தை பைபிளே சொல்லுதுங்க, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி தரித்திரம். அவன் பிசினித்தனம் ஏன் பிசினித்தனம் பண்றான்? நமக்கு வேணும் சேர்த்து வைக்க நினைக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, நீ அப்படியே பிசினித்தனம் பண்ணாலும் சரிதான், அப்படி செஞ்சே தரித்திரம் ஆவாரு தான் உண்டு அப்படின்னு சொல்ற பைபிள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அப்ப யாரா இருக்கணும்? இரக்கத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேங்க, நல்ல கிறிஸ்தவன் நான் வந்து உங்களை வந்து நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சேர்த்து வைக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும். நீதிமான் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்யறான்? சேர்த்து வைக்கிறான். அது இருக்கட்டும், சேர்த்து வைக்கணும். ஆனா உண்மைதான். ஆனாலும் அது தேவைக்கு மீறி பிள்ளைகளை தாண்டி நீங்க அதிகமா நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது, சில நேரங்களில் உங்க பக்கத்துல குறைவுபடுகிற ஜனங்கள், உங்களுக்கு எதிர தேவை உள்ள ஜனங்கள் வரும்போது நீங்கள் கடந்து போவீர்களானால், நீங்கள் நன்மை செய்ய
அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே தேவன் என்னை இரக்கம் செய்வதற்கு தான் என்ன அவரை போல மாத்துறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ நீங்களாம் நானும் எப்படி இருக்கணும்? எங்க இதனால உங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா, ஆமென். நீங்க இறங்கிடணும், நீங்க இறங்கிடணும். புறஜாதி மனுஷனை, உலக மனுஷனெல்லாம் எத்தனையோ நம்ம வரலாறு புஸ்தகத்துலலாம் படிக்கிறோம். வரலாறு ஹிஸ்டரியில படிக்குமா இல்லையா? வாரி கொடுத்த வள்ளல் யாரு? எழுதி மார்க் வாங்கினீங்கல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிலாம் சொல்ற பாருங்க, நம்ம வாரி கொடுத்தானோ தோத்திரம். இதிகாசங்கள், இலக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஆமா, நான் பைபிள்ல தேடுறேன். யாரையாவது எப்படி அப்படி யாராவது ஒருத்தரை காட்டுங்களேன். எனக்கு வர மாட்டேங்குது பைபிள்ல டக்குன்னு யாரையும். படிச்ச ஹிஸ்டரி தான் ஞாபகம் வருது. அப்போ நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறோமோன்னு நினைக்கிறேன். பைபிளே தேட முடியலையே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். என்ன ஓடினாலும் சரிதான், நீ என்ன பிரயாசப்பட்டாலும் சரிதான், உனக்கு இறக்கம் மட்டும் கிடைக்கலன்னா எது நடக்காது. இதான் வசனம் சொல்லுது, தெரியுமா? அப்போ ஆண்டவர் சொல்லாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யாருன்னா யோசிக்காதீங்க, உங்க டீ குடிக்கிற காசை இன்னொருத்தருக்கு டீ குடிக்க கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்க கொடுத்து பாருங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீங்க ஒருத்தருக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்காம தேவன் கடன்காரனா இருக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு 10 எப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு வழியா இன்னும் 20 நம்ம கையில கொடுத்துருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் பைபிள் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டா கடன் யாரு கொடுத்துட்டீங்களா? அவர் என்னைக்காவது கடன்காரரா இருப்பாராங்க? 10 கொடுத்தா வட்டியை போட்டு கையில் கொடுத்துருவாரு. நம்மளை தான் வட்டிக்கு போட கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரே தவிர அவர் வட்டி போட்டு கொடுத்துருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இரக்கத்துல எப்படி இருக்கணும்? பக்கத்துல கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. நீங்க குலுக்கி சொல்லணும், குலுக்கி சொல்லணும். இரக்கத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பிள்ளைகளா பென்சில் பேனாலாம் கொடுக்கணும். ஆமென், ஆமா, நல்லா நல்லா கொடுத்து பழகணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்ததுக்கு போலாம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் எதுல ஐஸ்வர்யம் தெரியுமா? ரோமர் 2:4. இதுலயே இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யம். 3 விஷயத்தை ஐஸ்வர்யம்னு சொல்றார். 1, அவர் தயவில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்தது பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்தது நீடிய சாந்தத்துல. அதனால தான் நீங்கள் நானும் இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? இதை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால தான். இல்லைன்னா ஒண்ணுக்கு அவர் தண்டிச்சாருன்னு வைங்க, நீங்கள் நானும் அடி வாங்க இடம் இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவரை அசட்ட பண்ற அந்த சில நேரத்துல நமக்கு என்ன ஆயிட்டு, ஆண்டவர் மன்னிச்சிருவாருங்க. ஆண்டவரை மன்னிச்சிருவாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கடைசி நாள் ரெடி ஆகிக்கலாம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவார். நான் சொல்றேன், எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு, தவறுன்னு தெரிஞ்சு, பாவம்னு தெரிஞ்சு நான் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை திரும்ப செஞ்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலான்னு நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் அவரை அசட்டை பண்றேன். அப்பெல்லாம் நான் அவரை, தம்பி டெலிஃபோன் மொபைல் போன்ல ஆப்ல உட்கார்ந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்
வேற என்னது, ட்விட்டர் என்னெல்லாமோ இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ பார்த்துக்கிடுவோம், உபவாச ஜபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டுக்கிடுவோம். இப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இப்படி நினைக்கிற தெரியுமா, இந்த நேரத்துல நீ தேவனுடைய தயவை, தேவனுடைய, அவர் கொஞ்சம் பொறுமையா இருப்பார்ல, அவர் என்ன தண்டிச்சிடவா செய்வாரு, நம்ம ஆண்டவன் நம்மளை அடிச்சிடவா செய்வாரு அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டுக்கலாம் நினைக்கிற பத்தியா. அப்படி நினைக்கும் போதே நீ அவரை அசட்டை பண்ற. ஹலோ, அசட்டை பண்ணக்கூடாது. நல்ல நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அசட்டை பண்ணுனா என்ன நடக்கும்னு தெரியுமா? அசட்டை பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, 3 காரியம்: தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவைகளின் இன்னைக்கு நீங்கள நானும் நம்முடைய தேவனுடைய சாயலை நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளும் தயவு உள்ளவங்களா மாறணும், நம்மளும் பொறுமை உள்ளவங்களா மாறணும். ஆமென். நீங்களும் நீடிய சாந்தம் உள்ளவங்களா என்ன செய்யணும்? இதுல ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது, இதை நீங்கள நானும் காட்டணும் வெளியே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, அசட்டை பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு திரும்ப நான் இங்க வர விரும்புறேன். பாருங்க, 1 சாமுவேல் ஸ்தோத்திரம். வசனம் யாருக்காவது தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை, எங்கம்மா 2:30 வாசிங்க. 1 சாமுவேல் 2:30 வாசிங்க. உன் பிதாவின் வீட்டாரும் நான் சொல்லி இருந்தும் அது எனக்கு தூரமாக இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். என்னைக்கு அவரை நம்ம மன்னிப்பு கட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் அசட்டை பண்றோமோ, பைபிள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் நிச்சயமா கனஈனம்னா என்ன அர்த்தம்? அவமானம், வெக்கமாயிரும். அசட்டை பண்ண மன்னிப்பு கட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஆண்டவர்கிட்ட தானே, நம்ம ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, அவர் ரொம்ப தயவுள்ளவர் தானே, அவர் நம்மள என்ன அடிச்சிடவா போறாரு, அவர் பொறுமையாக தானே இருக்காரு, அதனால ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டுக்கலாம். இந்த ஒரு போய் சொல்லிட்டா என்ன, இந்த ஒரு தடவை இதை செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி சில தப்பை செஞ்சுட்டு செய்யும் போது அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன பண்றோமா? அப்ப அசட்டை பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெட்கம். சில நேரத்தை தலைகுனிய வேண்டியது வந்துருமா. வெக்கம்னு சொன்னா நமக்கு ரொம்ப டீசெண்டா தெரியுது, வார்த்தையில கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா தான் அது வேல்யூ இருக்கும். தலைகுனிய வேண்டியது வந்துரும்ங்கிறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அசட்டை பண்ணுனா கனஈனம். ஆமென், ஆமென். தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கூடாது. சில பேருக்கு அப்படித்தான். சில பேருக்கு நான் சொல்றேங்க, இது கடினமா மாறும். நான் கடந்த நாட்களில் கூட உபவாச ஜபங்களில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு பொய் சொல்ல பழகிட்டோன்னு வைங்களேன், ஆரம்பத்தில் ஒரு பொய் சொல்லிட்டோமேன்னு தோணும். அதுக்கப்புறம் திரும்பவும் பொய் சொல்லிட்டோம், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு திரும்ப பொய் சொல்லிட்டோம். இப்படியே பொய் சொல்லிட்டே போகும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அந்த முதல்ல பொய் சொல்லும்போது ஒரு பயம் வந்துச்சுல. எத்தனை பேருக்கு பொய் சொல்லும்போது பயம் வரும்? கொஞ்சம் கை காட்டுங்க. நான் பொய் சொல்லும்போது எனக்கு பயம் வருது. முகி இருக்கியா? முகி பொய் சொல்லும் போது என்ன வருதும்? பயம் வரும். அல்லேலூயா. ஆமா, பயம் அப்படியே வருது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பயம் முதல்ல வருது. ஆனா திரும்ப பொய் சொல்ல இந்த பயம் நம்மளை விட்டு விலகிரும். இப்ப என்ன ஆயிரும்? பொய் சொல்லி நமக்கு யூசுவலா ஒரு இயல்பா மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சென்ஸ், நம்முடைய உணர்வை நம்ம இழந்துருவோம். உணர்வை எழுந்து இப்ப நம்ம பொய்யிலே வாழ ஆரம்பிச்சிருவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொய் சொல்ற 1000 பொய் சொல்லணும் அதை மறைக்கிறதுக்கு. ஏன்னா அதை நினைவில் வச்சு திரும்ப அதை பாதுகாத்துக்கிட்டே வரணும். எவ்வளவு நாள் வரைக்கும்? அந்த பொய்யை உடைக்கிற வரைக்கும். சில பேர் வருஷ கணக்காக பாதுகாத்துட்டு வருவோம் ஒரு பொய்யை சொல்லிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேலா?
இப்போ என்னவா மாறிடும் தெரியுமா? நமக்கு அது மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை அடிக்கல, ஆனா திரும்ப திரும்ப அந்த தேவ தயவு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ மனம் திரும்பிரு. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. ரோமர் 2:4. ரோமர் 2:4. நல்லா கவனிங்க. இப்போ 2:4 வாசம் அந்த பகுதி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். சில விஷயத்துல நம்ம மாறணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, 2ஆவது முதல்ல இருந்தே வாசிங்க. நல்ல கவனிங்க. நம்மளை பார்த்து தான் சொல்லுது. என்ன விசுவாசியை பார்த்து? ரோமர் நிருபத்துக்கு சபை விசுவாசியை பார்த்து, மற்றவனை பூரா குற்றவாளின்னு தீர்க்கிறவனே, நீ யாரா பாஸ்டரா இரு, விசுவாசியா இரு, ஊழியரா இரு, பிஷப்பா இரு, யாரா வேணாலும் இரு, உனக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன குற்றம் சொல்லி அப்படி அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்றமா எவை தீர்க்கிறவைகள் எவைகளோ நீயே சேரணும். என்ன அர்த்தம்? நீ இப்ப சொல்றதே குற்றம், அதை நீயே செய்கிறபடியால் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்ப குற்றவாளின்னு சொல்ற பத்தியா, அப்படி சொல்றதே குற்றமாகுது. அதை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே நீ மற்றவனை குற்றவாளின்னு நீ இப்ப தீர்க்கல. நீ பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ உன்னையே நீ ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு வர்ற. நீயே குற்றவாளின்னு நீயே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்லுறேன், அம்மு சரியில்லை, அம்மு நீ அப்படி சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, ஒழுங்கா அப்படி பண்ண இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும் போதே, இப்போ அம்முவை நான் குற்றவாளியாக தீர்க்கும் போது, இப்போ அம்முவை குற்றவாளின்னு சொல்லலை, நானே சொல்லுறேன், சுரேஷ் நீ தாண்டா உன்னை குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாரையும் குற்றவாளியா நியாயம் தீர்க்காதீங்க. ஐஸ்வர்யம் எங்கெல்லாம் வருது பாருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சத்தியத்தின்படி இருக்கிறது என்று இப்படிப்பட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பா. எங்க நியாய தீர்ப்பு எங்க இருக்கு? சத்தியத்தின்படி இருக்கு. எங்க இருக்கு? இங்கே இருக்கு. நீதிமானுக்கு பூமியில சரி கட்டுவாராம். நீதிமானுக்கு பூமியில. அப்ப இன் லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் சிலர் என்ன பண்ணிடுவாரு? எனக்கு நான் சில பரிசுத்தவான்களுடைய பைபிளை வேதம் வாசிச்சு பார்த்ததுல எனக்கு சில பரிசுத்தவான்கள் நல்லா பயன்படுத்தப்பட்டவர்கள் அவர் சரித்திரத்தை வாசிக்கும் போது எனக்கு பயம் வருது. என்ன பயம் வருது தெரியுமா? மோசே மகிமையை பார்த்தவர் தான், ஆனா அவர் முடிவு மாதிரி என் முடிவு இருந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 120 வயசு வரைக்கும் வாழ்ந்த மோசே, அவன் கண்கள் இருளடையவில்லை, பெலன் குன்றவில்லை. அவ்வளவு தரிசனம் உள்ள முகமுகமாய் தேவனோடு பேசின மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ என் சத்தத்தை கேட்காம கண்மலையை 2 தடவை நீ அடிச்சதுனால நீ பரலோக ராஜ்யத்தை கானான் தேசத்தை இங்க இருந்து பாப்ப, ஆனா நீ போக மாட்ட. முடிவு சரியா? எனக்கு பயம். அப்பா மோசே நினைக்கிறோம், மோசே முடிவு மாதிரி நம்ம முடிவு இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. தாவீது 3 தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவள் லாஸ்ட் டேஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கோமா ஸ்டேஜில் படுத்து கிடந்தார். அவரை ஆண்டவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாரு? படுக்க வச்சுட்டு இப்போ உணர்வே இல்லாமல் இருக்கிறான். அவனை அனல் உண்டாக்குறதுக்கு அந்த சில காரியங்கள் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. சில காரியங்களை சிலதை சொல்ல முடியாது, நீங்க பைபிளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதை செஞ்சு பார்க்குறாங்க. அப்பமும் அவனுக்கு சூடு உண்டாகவில்லை, அனல் உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் உணர்வற்று போய் பெட்ல கிடக்கிறான் தாவீது. தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் யோசிக்கிறேன், தாவீது 3 தடவை அபிஷேகம் பெற்றது உண்மைதான், பட் ஃபினிஷிங் சரியில்லை. அல்லேலூயா. தேமா என்பவன் அவன் பவுலோடு கூட சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் வந்தவன். இன்னும் சொல்ல போனா பவுலோடு சிறைச்சாலையிலும் இருந்தவன் தேமா. ஆனா ஒரு காலகட்டம் வந்தபோது பைபிள் சொல்லுகிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்ததுனால என்னை விட்டு போயிட்டான், திரும்பி பின்வாங்கி போயிட்டாங்கிறாரு. அவனுக்கு என்ன ஆசை வந்துட்டான்? இப்பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல ஆசை வந்துட்டு, இந்த உலகத்தின் காரியங்கள் மேல ஆசை வந்ததுனால பவுலை விட்டு பிரிஞ்சுட்டான். பைபிள் சொல்லுகிறது. அப்ப நான் வாசிக்கிறேன், ஆண்டவரே தேமாவை மாதிரி இருந்துடக்கூடாது. சில பேரை பைபிள் நல்ல பரிசுத்தவான்கள் தான், நல்லவங்கள் தான். அல்லேலூயா. எங்க நோவாவை எடுத்துக்கோங்க.
இதான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க கூடாது. நீங்க நல்ல, நம்ம வேதம் சத்திய வேதம், நீங்க நல்லதென்றும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஞானம். நாம என்ன சொல்லுங்களேன். அல்லேலூயா. நோவா பேழையிலிருந்து எல்லாம் இறங்கி வந்தார், எல்லாத்தையும் காப்பாத்தினார், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தினார், எல்லாம் வந்தார், வெளியே வந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் வச்சுட்டு போன திராட்சை ரசத்தை எடுத்து குடிக்கணுமா? எல்லாம் குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி போய் படுத்திருந்தான். கரங்கலங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்திரம் விலகி போய் பார்த்தோன்னா அதை ஒருத்தன் அதை பார்க்காம, அதை பார்த்ததுனால அவனை என்ன பண்ணிட்டான்? சபிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சந்ததியில ஒரு சந்ததியை சபிச்சிட்டான். அப்போ பாருங்க, காப்பாத்துனது எதுக்குங்க? சபிக்கிறதுக்கா? கவனம். அல்லேலூயா. லோத்து ஆபிரகாம் கூடவே வந்தவன் தானே, நல்ல நீதிமான் தானே, அவனையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாத்தினார. ஆனா சரியா வளர்க்காம விட்டானே. லோத்துவுக்கே ஊத்தி கொடுத்து, சரி பைபிள்ல போய் படிச்சுக்கிடுங்க. அம்மோன் சந்ததி, மீதியான் சந்ததி என்கிற தேவனை விரோதிக்கிற சந்ததி எழும்புனது யாரால? லோத்து. இந்த லோத்துக்கு தான் ஆபிரகாம் கடந்து ஜெபம் பண்ணி காப்பாத்தினாரு. நான் சொல்றேன், சில பரிசுத்தவான்களை முடிவை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அவங்களுடைய முடிவு சரியா இல்லை. நான் சொல்றேன், இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு உணர்வு வருகிறது. ஆண்டவரே, தேவனுடைய நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பிடுவோம், ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக அதை சரிப்படுத்துவதற்கு சில காரியங்களை தேவன் என்ன செய்ய வேண்டிய வரும்? அனுமதிக்க வேண்டிய வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை இருதயத்தில் வச்சு ஆண்டவரோட ஓடணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பொய் சொல்லி வாழக்கூடாது, அநீதியா வாழக்கூடாது, நியாயம் இல்லாம அநியாயமா வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இச்சையோடு வாழ்ந்துடக்கூடாது. கவனம். இதுக்கெல்லாம் தேவன் நியாய தீர்ப்பு என்ன செய்வாராம்? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்றும், வாசிங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு அப்படி உணர்த்தப்படுவது எதுக்கு? உணர்த்தப்படும் போது, வசனம் வரும்போது, இந்த வசனம் உங்களை என்னையும் நல்ல கவனிங்க, வசனம் வரும்போது அது என்ன சுட்டி காட்டுது, என்ன குத்துது அப்படின்னு சொன்னா, உங்களை தேவ தயவு சந்திக்குன்னு அர்த்தம். உங்களை தேவ தயவு எதுக்கு? உங்களை குணப்படுத்துவதற்கு, சரிப்படுத்துவதற்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் தர்றாரு. இன்னைக்கு நீ அந்த குணப்படுவதற்கு அந்த தயவை ஏற்றுக்கொள்வாயானால், அந்த ஐஸ்வர்யத்தின்படி நீ ஏற்றுக்கொள்வாயானால், ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்றிடுவார், இன்னைக்கு அதை மன்னிப்பார். ஆனா திரும்ப பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுங்க, அறியாமல். ஏவுகிறது என்று அறியாமல். ஏங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏவுறது உங்களுக்கு தெரியுதா? ஏங்க, நான் சில காரியங்களை கொஞ்சம் ஓப்பனா ஃப்ரீயா பேசுறேன், அதனால என் மேல உங்களுக்கு கோபம் வரலாம். பட் வசனம் பேச உங்களுக்கு தோணுது இது என்னத்தான் குத்துது, இது எனக்கு தான் அப்படின்னு தெரியும் போது அதை அல்ல தட்டக்கூடாது. நீங்க அல்ல தட்டுனா என்ன செய்றீங்க? அது உங்களோட பேசுகிறத நீங்க அறியாம போறீங்க. நான் சொல்றேன், இதை விட நான் சொல்றேன், வேற லாஸ் எதுவுமே பெருசா இல்ல. கர்த்தர் என்கிட்ட பேசுறார். எத்தனை பேர் உணர்ந்தீங்க ஆண்டவர் என்னோட பேசுகிறார்? எங்க நான் பரிசுத்த ஆவி பெற்றவன், கர்த்தர் கிருபையா எனக்கு தந்திருக்கிறார். இங்க முழங்கால் படியிட்டலாம். நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையை குறித்து, நான் பேசின என்ன நோக்கத்தோடு நான் சொன்னேன் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் குறித்து கர்த்தர் என்னோட பேசுகிறார். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி லார்ட், சம்டைம்ஸ் நான் பேசிட்டேன், சம்டைம்ஸ் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கும் நான் என் பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன். நான் ஓப்பனா உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க என்ன வெக்கமா நினைப்பீங்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை. நான் இதை பத்தி கவலைப்படல. இதே வசனம் உங்களோட பேசுகிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை உணர்த்துக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்க கிரியேட் செய்யறாரு.
நீங்க நல்லா கவனிங்க. கடந்த நாட்களில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சில வசனங்களை, சில காரியங்களை நம்ம சொல்றோம். சில நேரத்தில் நான் பேசுறேன், சில நேரத்தில் பேசுறேன், சில கடினமான வார்த்தைகளை பேசுறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனா அந்த கடினமான வார்த்தைகளுடைய பொருள் வேற, அர்த்தம் வேற, நோக்கம் வேற, நான் சொன்ன விஷயம் வேற. ஆனா நம்ம எடுத்துக்கிட்டது நமக்கு சாதகமா. உங்களுக்கு புரியுதா? இந்த இலக்கியத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் நல்லா படிச்சவங்க இருக்கீங்க, நிறைய டீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கீங்க. சொற்குற்றம் பொருள் குற்றம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் இருக்காங்க, ப்ரொஃபசர் சார். சொற்குற்றம் பொருள் குற்றம் என்ன அப்படின்னா, சொல் குற்றம் அப்படின்னா சில நேரத்தில் தவறான வார்த்தைகள் வந்துடும், அது குற்றம் அல்ல. ஆனா என்ன பொருளோடு சொன்னோமோ அதுதான் குற்றம். புரிஞ்சவங்க எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் இப்போ உங்களை பார்த்து கழுதைன்னு திட்டுறேன். கழுதை கழுதை அப்படின்னு திட்டுறேன். உங்களுக்கு என்ன வருது? என்ன வருது? டைரக்டா அப்படியே வருது, கோபம் வருது, கோபம் வருது. ஏன்? அது சொல், அது சொல். ஆனா நான் கழுதைன்னு சொன்னதுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்க. அல்லேலூயா. அதுல என்ன பொருள் இருக்கு? ஏன் இப்படி ஏசுறாரு? ஒய் ஒய் அந்த பொருளை பார்த்துட்டீங்கன்னா இந்த சொல் குற்றத்தை பார்க்க மாட்டீங்க. புரியாத மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. என்ன நோக்கத்தோட பேசுறாங்கன்னு அறியணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அப்போ தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம். குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று இதை நீங்க அறியணுங்க, அறியணுங்க. அல்லேலூயா. என்ன சில நேரத்துல நான் சொல்றேன், இவன் என்ன சுட்டி காட்டிடுவாங்க. இந்த பையன் இருக்கான, இந்த லேப்டாப் போடுதானே, இந்த பையன் வந்து சுட்டி காட்டிடுவான். எப்பா நீ இன்னைக்கு இப்படி இப்படி ஏன்பா நீ பேசின, இது ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்றான். நான் சுருக்குன்னு என்னடா. ஆனா யோசிப்பேன், இவன் சொல்றதுல விஷயம் இருக்கு. இவன் சொல்றதுல உனக்கு என்னல தெரியும் அப்படின்னு நான் கேட்டோம்னு வைங்க, அது அப்படி கேட்டுருவேன். ஆமென், அப்படி கேட்டுருவேன். ஆனா பட் யோசிப்பேன், எஸ் எஸ் ஏதோ ஒன்று இருக்கு. ஏன்? அவன் மூலமா நான் ஒன்று உணர்த்தப்படுறேன். அவன் மூலமா நான் ஒன்று உணர்த்தப்படுறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெற்றோர் எல்லாரும் கொஞ்சம் 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 புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பிள்ளைகள் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நான் ரியலைஸ் பண்றேன், நான் ரியலைஸ் பண்றேன். அல்லேலூயா. ஆமா, கவலைப்படுற அதெல்லாம் இல்லை, நான் புரியுறேன். பிள்ளைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். அதுக்காண்டி பிள்ளைங்க டீச்சர் ஆயிட முடியாது. பிச்சு விடும், பிச்சு உங்களெல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் சொல்றது, உன் அசட்டை பண்ணாத, இவைகளின் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிடாத அப்படின்னா, இன்னைக்கும் மன்னிச்சு 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 கர்த்தர் தப்பிக்க கொண்டு வந்துட்டே போறாரு. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? மன்னிச்சுக்கிட்டு அவருடைய தயவுனால, அவருடைய பொறுமையினால. அல்லேலூயா. ஆமென். ஒரு காலம் இருக்கு, அவர் பொறுமை இழந்துற காலம் ஒரு காலம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல பாருங்க, சங்கீதம் 50 சங்கீதம் 50 நல்ல கவனிங்க. சரி, நிறைய வசனம் இருக்கு. 50ஆம் சங்கீதத்துல 19 இருந்து வாசிங்க. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் கூட பிறந்தவனுக்கே நீ அவதூற உண்டாக்கிக்கிட்டு இருக்க. இவைகளை செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு
அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்னா நிறுத்துவேன். எங்க பேசிட்டு தப்பிச்சிட முடியாதான்? அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை வாசிச்சவங்க புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்க இப்ப தைரியமா நம்ம ஏன் பேசுறோம்? ஏன் தைரியமா ஒரு சகோதரனுக்கு விரோதமா சகோதரிக்கு விரோதமா யாருக்கும் நமக்கு சில காரியங்களை உட்கார்ந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? சில விஷயங்களை தைரியமா பண்ணிடுறோம். இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணிடுறோம். இன்னும் மேல லிஸ்ட் அவுட் பண்றாரு. இன்னும் மேல லிஸ்ட் அவுட் பண்றாரு பாருங்க. சொல்றாரு, நீ 16ஆம் வசனத்துல 16 தேவன் துன்மார்க்கனை நோக்கி, ஏங்க துன்மார்க்கனை நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துன்மார்க்கன்னா யாரு? தேவனுடைய பிள்ளைய அவன் கிரியைகளை பார்த்து துன்மார்க்கன்னே சொல்லிட்டாரு. எனக்கு இந்த சங்கீதம்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. பேசிக்கிட்டே வரும்போது துன்மார்க்கனை நோக்கின்னு சொல்றாரு. சடார்னு என்று யாரை பார்த்து சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை பார்த்தானா? தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் நீ என்ன நியாயத்துல நீ வாயை திறந்து பேசுறன்னு கேட்கிற. நீ என்ன சாட்சி சொல்லுவ? நீ என்ன பிரசங்கம் பண்ணுவ? நீ என்ன ஜெபம் பண்ணுவ? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்படிதான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உனக்கு என்ன நியாயம் இருக்கு? நீ வாழ்க்கை எப்படி போயிருச்சு? துன்மார்க்கமா போயிருச்சு. நீ இதெல்லாம் எப்படி செய்ய முடியுது உன்னாலன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவரே என்ன தகுதிப்படுத்துங்கன்னு நான் பலிபீடத்துல கிடக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, நான் உண்மையிலே சாட்சி சொன்னா அதுக்கு தகுதி உள்ளவங்களா இருந்து சொல்லணும். பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தகுதி உள்ளவனா நின்று என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவனை பார்த்து தான் பேசுறாரு. நீ உனக்கு என்ன நியாயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ சிற்றைகளை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக, அப்படின்னா உன்னை குணப்படுத்தும்படி வருகிற வார்த்தைகளை சிற்றையை நீ ஏற்றுக்கொள்றது இல்ல, அதை பகைச்சிடுற. பகைச்சிட்டு நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் உனக்கு பின்னால, ஆமா இவர் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த வார்த்தையை தான் நீ எரிந்து போடுகிறாய், நீ எரிந்து போடுகிறாய். எங்க பைபிள மாதிரி கிளியர் கட்டா அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. உங்க இருதயத்துல இருக்கிறத அப்படியே சொல்லிரும். நீ என் வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது எப்படி நீ அவனோட ஒருமித்து போக முடியும்? அவன் திருடுறான்னு தெரியுது, அவன் தப்பு பண்றான், அவன் துன்மார்க்கமா வாழ்றான், அவன் கொள்ளையடிக்கிறான், அவன் மற்றவங்க பொருளை அபகரிக்கிறான், திருடுகிறான்னு உனக்கு தெரியுது. நீ எப்படி அவனோடு ஒன்னா போக முடியுது உன்னால? நீ திருடனை காணும் போது ஒருமித்து போகிறாய். விபச்சாரக்காரரோடு உனக்கு என்ன இருக்கு? எப்படி இருக்குங்க? ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், அவன் தவறா நடக்கிறான் அப்படின்னு தெரியுது, ஆனா அவனோட தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாம் பங்கு உண்டு. அதுக்கப்புறம் நீ வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு, உன் கூட பிறந்தவனுக்கே நீ அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. நான் சொல்றேங்க, ஒருத்தங்க உட்கார்ந்து அவனுடைய பேரை டேமேஜ் பண்றதை விட மோசமான காரியம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவதூறு உண்டாக்கவே கூடாது, அவதூறு உண்டாக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்ல, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நான் மௌனமா இருந்தேன். ஆனா உன்னை போல நானும் இருப்பேன்னு நீ நினைவு கொண்டாய். நானும் ஆண்டவர் விட்டுருவாரு, இதெல்லாம் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா நான் உன்னை கடிந்து கொண்டு ஒவ்வொன்றாய் உனக்கு முன்பாக. அல்லேலூயா. அழகா சொல்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல
ஆண்டவர் நமக்கு நம்மை ஏவுகிறார், நம்மோடு பேசுகிறார் என்று நம்ம அறியணும். கர்த்தர் என்னோடு உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்த்துகிறார் என்று அறிஞ்சு நீங்கள் நானும் அதை அசட்டை பண்ணாம ஏற்றுக்கொண்டா, கர்த்தர் சொல்றாரு, அவர் எப்படி ஐஸ்வர்யவானோ அதை போல நம்மையும் கர்த்தர் ஐஸ்வர்யவானா மாற்றுவார். நீங்கள் நானும் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னொருத்தரை குற்றம் சாட்டக்கூடாது. அல்லேலூயா. இன்னொருத்தர் மேல பொறுமையா இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் சிலரை மன்னிக்க சொன்னார். 7-70 தடவை என்ன செஞ்சிரு? மன்னி மன்னி. நீ உன் சகோதரனுக்கு விரோதமா குற்றம் செய்யற எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7-70 தடவை என்ன செஞ்சுக்கிட்டே இரு? மன்னிச்சிரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சில விஷயத்தை டேலி பண்ணாம விட மாட்டாரு. நான் உங்களை இன்னைக்கு இப்படி போகுது எனக்கு தெரியல, சாரி. எச்சரிப்பாவே தான் போகுது. ஏன் சில காரியங்களை கர்த்தர் டேலி பண்ணாம விட மாட்டார். காணிக்கையெல்லாம் செலுத்த வரும்போது காணிக்கை டைரக்டா தேவன் அங்கீகரிச்சிருவாரா? முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரமா 5 சிஸ்டர் சத்தமா சொல்லுங்க. 23 வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா நீங்க வாசிச்சு பார்க்கணும். 22 வாசிங்க. எனக்கு நல்லா அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணணும். அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணணும். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன். நல்லா கவனிங்க. விஷயம் புரியாம ஒருத்தரோட சண்டைக்கு நின்றக்கூடாது. விஷயம் புரியாம ஒருத்தரோட கோபப்பட்டு நீங்க விலகி போயிடக்கூடாது. நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அதுக்கப்புறம் தன் சகோதரனை அவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியாச்சா, ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஒருவனை மூடனே என்று சொல்லுகிறவன் யாரையும் முட்டாள்னு சொல்லவே கூடாது. யாரையும் என்ன சொல்லக்கூடாது? 3 விஷயம். நியாயம் இல்லாம கோவப்பட்டா நியாய தீர்ப்பு, சரியா? அதுக்கப்புறம் வீணன், ஒருத்தன் வேஸ்ட், இவன் ஒண்ணுத்துக்கு லாய்க்கல அப்படின்னு சொன்னா ஆலோசனை சங்க தீர்ப்பு. 3வது சொல்லுகிறார், ஒருத்தனை முட்டாள்னு சொன்னா டைரக்டா நரகம் தான். அல்லேலூயா. பாருங்க. அதுக்கப்புறம் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை செலுத்திறத வைத்து விட்டு போய் பின்பு சகோதரனோடு ஒப்புரவாகி முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை. அப்ப முதல்ல வந்து போய் சமாதானம் ஆயிட்டு வா. அதுக்கு முன்னால சமாதானம் ஆகிறதுக்கு முன்னால எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் தேவன் அங்கீகரிக்கல, அப்ரூவ் பண்ணல, அக்ரி பண்ணல, அக்செப்ட் பண்ணல. அல்லேலூயா. பார்த்துக்கோங்க. ஏச்சு பாப்போம் சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து. ஹலோ எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில இருக்கும் போதே நீ சீக்கிரமா, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சீக்கிரமா அவனோட நல்மனம் பொருந்து. வாட் அ வேர்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ லென்த்தா எழுத்துக்கிட்டே போவாத, சீக்கிரமா போய் நல்மனம் பொருந்து. ஆமென். காணிக்க கொடுக்கறதுல விஷயம். சமாதானம் ஆகாம காணிக்க கொடுத்தா அல்லேலூயா. சீக்கிரமாய் உன் சகோதரனோட நல்மனம். சரி, அப்படியே விட்டுருவாரா? இல்ல, என்னைக்காவது நீ கேட்டுத்தான் ஆகணுங்கிறார். அடுத்த வசனம். அப்படி நீ இன்னைக்கே வழியில இருக்கும் போதே நீ நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும், இந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு காசும்
குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் நீ அவ்விடத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. புரியுதா? வசனம் எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? நீ ஒரு காசு அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வேற யாரு ரூபாயாவது நம்ம பாக்கெட்ல இருந்தா முதல்ல கொண்டு கொடுத்துருங்க. வேற யாரு கூடயாவது சின்ன சண்டை போட்டிருந்தாலும் அவனோட ஒப்புரவு. அப்படி இல்லைன்னா நீ அங்கிருந்து நீ புறப்பட. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப இந்த வசனம் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு காசு கொடுத்து தீர்க்கும் வரைக்கும். அப்படின்னா இதெல்லாம் பாக்கி வச்சுக்கிட்டு நீ புறப்பட தெளிவா வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கும் தோத்திரம் சீக்கிரமா நம்ம சமாதானம் ஆகணும்னு விரும்புறார். காணிக்கை செலுத்துறதும் அப்படிதான், கம்யூனியன் எடுக்கிறதும் அப்படிதான். கம்யூனியன் எடுக்கிறதும் சமாதானம் இல்லாம கம்யூனியன் எடுக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. சில காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ எத்தனை காரியம் பார்த்திருக்கோம்? எத்தனை காரியம் பார்த்திருக்கோம் சொல்லுங்கம்மா. ஒன்னு கிருபையில் ஐஸ்வர்யம், ஒன்னு விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், தயவு, பொறுமை, நீடிய சுதந்திரம், நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யம். அடுத்தது 1 தீமோத்தேயு 6:18. 1 தீமோத்தேயு 6:18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள். எல்லாரும் எதுல ஐஸ்வர்யவானா இருக்கணும்? நற்கிரியைகள் செய்வதில். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபை சில நேரங்களில் சில நற்கிரியைகளை நம்ம செய்கிறோம். கிறிஸ்மஸ் டைமில் பலருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஆமென். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே நம்ம சில காரியங்களை செய்வதற்கு தேவன் உதவி செய்தார். ஆமென். மோர் தேன் 55,000, 55,000 ரூபாய்க்கு மேலே இந்த வருஷம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் அந்த ப்ரோக்ராம் அதுக்கு முந்தின சண்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்லாரு நற்கிரியைகள்ல எப்படி இருக்கணும். நான் சொல்றேன், இதுல உங்க பங்களிப்பு என்ன? இப்ப நற்கிரியைகள் நீங்களான எப்படி இருக்கணும்? நான் தனியா செஞ்சுக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனியாவும் செய்யணும், சபையோடையும் சேர்ந்து செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நற்கிரியைகள் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சபையில முன்னாலெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கல்யாணங்களே நடத்தி வச்சிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கல. கல்யாணங்களே என்ன செஞ்சிருக்கிறோம்? நடத்தி வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகள். ஆமென். இப்படி இந்த நற்கிரியைகள்ல நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிலர் அதுக்கு சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க சரியில்லை, அவங்களுக்கு செய்யணுமா வேண்டாம் அப்படி ரீசன் பார்க்காதீங்க. சிலர் ரொம்ப உதாரத்துவமா செய்வதற்கு நம்ம சபையில சிலரை வச்சிருக்கார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாரையும் வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். கஷ்டப்படுற சில நேரங்கள்ல அவங்க ஜஸ்ட் இப்பதான் கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அவங்க ஐஸ்வர்யவான்களா மாறுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தோம்? நம்மளும் சில நேரம் தேவை உள்ளவர்களா இருந்தோம். ஆனா இப்ப நம்மள கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். இப்ப கொடுக்க நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் சொல்றேன், நற்கிரியை செய்யறதுல என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவான். ஆள் பார்த்து பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் தருவாங்கன்னு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் நீ நான் உனக்கு கொடுக்க, அடுத்த வருஷம் நீ எனக்கு தான், நம்ம 2 பேரும் தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாச சபைகள்லையும் பார்க்கணும். சபை கூடி வரும்போது ஆண்டவர் சில காரியங்கள் என்ன செய்வாரு? ஏவுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏவுவார். அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கும்போது
அவங்கள விசாரிக்கும் போது என்ன செய்யணும்? காரியங்களை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லா ஐஸ்வர்யத்திலும் கர்த்தர் என்ன நிரப்பணும். மூலங்கள் போட்டு ஜெபம் பண்ணும்.